ரஜினி சாரை வச்சு எப்படியெல்லாம் அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணுறது அப்படின்றது வந்து முதல்ல ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணோம். நாகர்கோயிலில் வந்து கூடிச்சு பாருங்க கூட்டம். டைரக்டர் ப்ரோக்ராம் பாருங்க போனாலும் என் காரியே உள்ள விட்ட போலீஸ். ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் கூட்டம். இந்த படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படம் கொடுத்த இயக்குனர் கிட்ட வந்து இது வந்து ஒரு மாறுபட்ட படைப்பாக இருக்கும். ரஜினி சாரே இதில் ரொம்ப புதுசாக பார்க்கலாம். அவ்வளோ உண்மைக்கு நெருக்கமான மக்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாடப்படுற படமாக இருக்குது. இது வந்து என்னது சார்? நம்ம டீசரில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது கண்டிப்பாக. இது வந்து ராணா இருக்கார் இல்லையா, அவருடைய ஏரியா. ஒரிஜினல் ஸ்டேடியத்தில் சில செட்டப் எல்லாம் பண்ணோம். பெரிய செட்டு, மேசிவ் செட். 500 டான்சர்ஸு, ஒரு 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த செட்டுக்குள்ளே எப்பவுமே இருப்பாங்க. ஆக்சுவலி பிளான் படி வந்து படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே அதில் பண்ணலான்றது தான் பிளானில் இருந்தோம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது வந்து டேவில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இப்போ ஏப்பர்ன்றதால் பகலில் அவ்வளோ கூட்டத்தை வச்சு டான்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட். எழுத்தில் ரொம்ப வல்லமை பெற்றவர். ஜெய்பீமெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுலாம் வாய்ப்பு இருந்தால் ஜெய்பீம் ஸ்கிரிப்ட்லாம் வாங்கி படிங்க. நீங்கள் அழுது நேர்ப்பீங்க. ஒரு எழுத்து, ஒரு ஆனான்ற ஒரு எழுத்து அழுதுக்கும். மொழி படத்துலேருந்து எங்களுக்கு பழக்கம். நம்ம கூட தமிழ் பேசுவோம், நம்ம கூட தமிழ் எழுதுவோம். அவர் எழுதுனா அது வேறு மாதிரி இருக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட த மேன் பிஹைண்ட் வேட்டையன் நிறைய அழகான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கும் இருக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த, ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரிலீஸ் டைமில் ஒரு மாதிரி வந்து ஒரு டென்ஷன், அந்த மாதிரி பதட்டம்லாம் இருக்கும்ல. ஸோ அது எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போது? பதட்டம் தான். ஒவ்வொரு படமும் எங்களுக்கு புது படம் தானே. ஒரு படமும் ரிலீஸ் ஆகி அது கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம், எவ்வளோ பேர் சம்பாதிச்சோன்றதை விட ஒரு படத்தோட வெற்றி தான் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆகும். கண்டிப்பாக. அதில் நம்ம என்ன சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு படம் வெற்றி பெற்ற பிறகு தான் நம்மளுக்கு வந்து ஒரு பரவாயில்லப்பா, நம்ம ஒரு வேலை பார்த்தோம், படம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ன பிறகு தான் அது நம்மளுக்கு வந்து முழுசாக வந்து சந்தோஷமாக இருக்காது. சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படம், இது மாதிரி ரஜினி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே அது வெற்றின்றது மட்டும்தான் அதில் வந்து மையப்புள்ளி. கண்டிப்பாக அது நடக்கணும். ஆக்சுவலி ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஞானவேல் சார் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி தான் அவரோட ஒர்க்கும் நம்பிக்கை. ஜெய்பீம் பார்த்துட்டு எல்லாருமே ஜெய்பீம் பற்றி பேசினாங்க. ஸோ இந்த படமும் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து கோர்ட் ரூம் ட்ராமா இல்லை. கோர்ட் ஒரு சின்ன சீன் தான் இருக்கும். கோர்ட் ரூம் ட்ராமா இல்லை. இது முழுக்க போலீஸ் சம்மந்தப்பட்ட முழுக்க சாருக்காக. சார் வந்து ஒரு அதிகாரியாக, ஒரு காவல்துறை அதிகாரியாக, ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தாருன்னா அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு அவர் வச்சு பிளான் பண்ணது தான். ஞானவேல் வந்து எப்படின்னா, அவர் வந்து முதல்ல வந்து தமிழ் வந்து டாக்டரேட். அவர் தமிழ் வந்து நல்ல படித்த டைரக்டர். தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டரேட் வாங்கின அதுவும் ஒரு மொழி சம்மந்தமான ஒரு ஆய்வுள்ள ஒரு டைரக்டரு. அவருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டுகளாக நெருக்கம். அவர் பத்திரிகையாளர் இருக்கும்போது எங்களுக்கு பழக்கம். மொழி படத்துலேருந்து எங்களுக்கு பழக்கம். மொழி படம் வந்தது இல்லையா, அந்த படம் நான் பண்ணேன். அப்போ அதிலேருந்து அந்த கடைசி காலகட்டத்துலேருந்து பழக்கம். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு பத்திரிகையாளர் இருந்ததுனாலையும் ஒரு மொழியை வந்து ஒரு ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுனாலையும், நம்ம கூட தமிழ் பேசுவோம், நம்ம கூட தமிழ் எழுதுவோம். அவர் எழுதுனா அது வேறு மாதிரி இருக்கும். புரியுது. ஒரு நிகழ்வை நம்ம எழுதுறதுக்கும் அவர் எழுதுறதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். இப்போது நான் காலையில் காரில் கிளம்புனேன், டிராஃபிக்கில் மாட்டிட்டேன், இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, இங்கே வந்து உங்களை சந்தித்தேன், நம்ம 2 பேரும் உரையாடினோம் இப்படின்றது ஒரு நிகழ்வு இல்லையா. இப்போ காலையில் சந்திச்ச நிகழ்வு. இந்த நிகழ்வை நான் எழுதுறதுக்கோ அவர் எழுதுறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் இருக்கும். அந்த ஒரு 5 வரியில், ஒரு 6 வரியில் அப்படி எழுதுவார். அவர் எழுத்தில் ரொம்ப வல்லமை பெற்றவர். அவர் நீங்கள் ஜெய்பீமெல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுக்கலாம், வாய்ப்பு இருந்தால் ஜெய்பீம் ஸ்கிரிப்டெல்லாம் வாங்கி படிங்க. நீங்கள் அழுது நேர்ப்பீங்க. ஸ்கிரிப்ட் ஒரு எழுத்து அழ வைக்கும். நான் உங்களை அழ வைக்கிறது வேறு, நீங்கள் என்ன அழ வைக்கிறது வேறு. நான் உங்களை சிரிக்க வைக்கிறது வேறு, நீங்கள் என்ன சிரிக்க வைக்கிறது. நம்மளாம் வந்து உருவங்கள் நம்ம ஒரு எழுத்து, ஒரு ஆனான்ற ஒரு எழுத்து அழ வைக்கும். நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னா நீங்கள் அழுதுக்கு நேர்ப்பீங்க. அவ்வளோ வலியாக இருக்கும். அப்போது அந்த வலியை எழுத்தில் கொண்டாடுறதுக்கு ஒரு அறிவு வேணும், ஒரு பேரறிவு வேணும். எங்கே ஒரு இடத்துல மிஸ் ஆனால் கூட பிளாட் ஆகிடாது, டக்குன்னு அது வந்து சாதாரணமாகிடும். அதில் ஒரு அழுத்தமாக எழுதுவார்.
அதனால் அவர் ஸ்கிரிப்ட்னா நான் முதல்ல படிக்கிறதுக்கு முதல்ல ஆசை ஆகிடுவேன். டைம் இந்த ஒதுக்கிட்டு ஸ்கிரிப்ட் படிச்சீங்களா சார்? இல்ல ஆமாம், எப்படி படிக்காம எவ்வளோ எமோஷன்? எல்லா ஸ்கிரிப்டும் படித்து தான் போவேன் ஸோ நான். வேட்டையன்ல எனக்கு பொதுவாக படிப்பு மேலே ஒரு ஆர்வம். நான் வாசிப்பு பழக்கம் கொண்டவன் நான். புத்தகம் படிக்கிறது போகிறது, அதுவும் இவர் ஞானவேலுக்குலாம் பழக ஆரம்பிச்சு பிறகு அதிகமாக அவரால் நான் வந்து அதிகமாக புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அவர் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வச்சார். அதனால் அவர் கூட பழக பேசிக்காக ஒரு ஆர்வம் அதில். அவர் கூட பழக ஆரம்பித்ததுலேருந்து அதிக புத்தகங்கள் படிக்கிறது போகிறது வரும். ஸ்கிரிப்ட்ன்றது அவர் எழுதி படிக்கணும். படிச்சுதான் 2-3 முறை படித்தேன் அந்த ஸ்கிரிப்டை. ஓகே. படிச்சதுலேயே பிடிச்சது. ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது, ஒரு மாதிரி அந்த எமோஷன். இல்லை, நீங்கள் வந்து இதில் இந்த படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் நான் நம்புறது படத்தில் இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே வந்திருக்கும். ரொம்ப நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அது எழுத்தில் கொண்டாந்துருந்தார். ரொம்ப பிரமாதமான ரைட்டிங் அது. அதாவது மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கும் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு திரை எழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, திரை மொழியில் சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், டைமென்ஷன்ஸ் மாறும். அது ரொம்ப நல்லா வரும் அவருக்கு. அதனால் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாருன்னா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு விஷயம் வழக்கமாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஸ்கிரிப்ட் படிக்கணும். அவர்கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் ஒரு நாள் முழுக்க ஒதுக்கிட்டு போவேன். போயிட்டு ரொம்ப நேரம் படிச்சுட்டு திரும்ப படிச்சுட்டு திரும்ப முதல்லேருந்து படிச்சுட்டு திரும்ப முக்கியமான படித்த சீனெல்லாம் திரும்ப படிச்சுட்டு சில கேள்விகளை நோட் பண்ணிட்டு அவருக்கு டிஸ்கஸ் பண்ணி எனக்கு அவர் ஸ்கிரிப்ட் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். ஆக்சுவலி நான் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்தால் கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஏன்னா எல்லாமே ஓகே சார், எல்லாம் ஓகே. இது என்னது சார் அப்படின்ற அளவுக்கு தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். இது வந்து என்னது சார்? நம்ம டீசரில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இது ஏதோ ஸ்டேடியம்லாம் இருக்குது, என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸ்டேடியம் ஷாட். ஓ, இதுவா? கண்டிப்பாக இது வந்து வில்லனுடைய ஏரியா. ஓகே. அவர் இருக்கார் இல்லையா, ராணா இருக்கார் இல்லையா, அவருடைய ஏரியா அது. ஸோ அவரோட அரேனா மாதிரி. ஆமாம், அவருடைய ஏரியா அது. இது வந்து ஸ்டேடியமா சார்? இல்லை இது நீங்களே ஒரிஜினல் ஸ்டேடியத்தில் சில செட்டப் எல்லாம் பண்ணோம். ஓகே. எங்கள் சைடில் கொஞ்சம் வேலை கம்மி தான். ஒரிஜினல் ஸ்டேடியத்தில் நிறைய லைட்டிங் ஒர்க்கெல்லாம் அதிகம். நான் கூட போகல அந்த ஷூட்டிங். டீம் தான், ஆர்ட் டைரக்டர் சக்தின்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம தம்பி, அவரோட டீம் தான் போய் பண்ணாங்க. அதனால் ஒரு ஸ்டேடியத்தில் பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக காட்டணுன்றதுக்கான ஒரு ஸ்டேடியத்தை டிசைட் பண்ணி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே என்னென்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணி அது போய் பண்ணிட்டு வந்தது அது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ அதான் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சு விட்டீங்க, லைக் சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும். ஆக்சுவலி ஆனால் இந்த படம் வந்து ஒரு தனி ஸ்கேலில் இருக்குது. நிறைய ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்லேயே வந்து ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்தோட தான் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. தலைவர் முன்னாடி பேசுனீங்க, தலைவர் படத்துக்கு ஒர்க் பண்ணுறது ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த மைண்ட் செட் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? இல்லை, நான் நல்லா பேசுவேன் ஆக்சுவலி. அது வந்து எல்லா பெரியவங்களும் இருக்கும்போது நம்ம நிறைய பேசக்கூடாதுன்றதுனால நாங்களாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பேசிடணும்னு இந்த முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்து நிறுத்திட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ ரஜினி சாருக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, ரஜினி சார் படம் எப்படியாவது பண்ணணுன்னு. இது மாதிரி நிறைய பேசணும்னு நினச்சேன். சரி, இப்போ வேணாம், நிறைய பேர் பேசலாம் சார். அதான் எல்லாருக்கும் சினிமாவில் வர எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நீங்கள் வந்து டீ கொடுக்குற சின்ன பையன்லேருந்து பெரிய நடிகர் வரைக்கும், பெரிய தயாரிப்பாளர் வரைக்கும், பெரிய டெக்னீஷியன்ஸ் வரைக்கும், ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரஜினி சார் படம் ஒன்று பண்ணிடணும், கமல் சார் படம் ஒன்று பண்ணிடணுன்றது ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்கும். எனக்கும் அது இருந்துட்டா நம்மளும் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, வயசாகின்னு இருக்குது. சார் வயசாவது எப்போ, அவர் என்றும் வந்து இளைஞர், அவர் நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல. அதனால் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரு குறிப்பிட்ட வயசு தானே இல்லையா. நம்மளும் வந்து என்னடா ஒரு 30 வருஷம் மேலே போயிட்டுருக்கு, நிறைய படங்கள் பண்ணுறோம், எல்லார் படமும் பண்ணிட்டோம், ரஜினி சார் படம் இன்னும் பண்ணலையே, சரி ஓகே அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். அப்புறம் அப்படியே கடந்து போயிடுவோம். அப்புறம் திடீர்னு நம்ம டைரக்டர் ஒரு நாள் கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நம்ம தாசன் ஞானவேல் வீட்டுக்கு சார் 2 வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி வந்து ரஜினி சார் கூப்பிட்டாரு, அவருக்கு வந்து ஒரு லைன் சொன்னேன், ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு அப்படின்றார். என்னது அப்படின்னா ஏன்னா டக்குன்னு கடந்துட்டார். அது வந்து அவர்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக சொல்லிட்டு அப்படி போயிடுவார். அவர்கிட்ட அந்த எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது அப்படிலாம் இருக்காது அவர்கிட்ட. சாதாரண ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக பேசுவார். அது மாதிரி சொன்னார் இந்த விஷயத்தை. நான் கேஷுவலாக கேட்டு எனக்கு சரியாக புரியல முதல்ல. என்னது அப்படின்னோடனே, இல்லை சார் ரஜினி சார் வர சொன்னார் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி கதை கேட்டார் அப்படின்னு இது மாதிரி சொன்னேன், அவர் பிடிச்சிச்சு. அப்படியா அப்படின்னு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோடனே, ஆமாம் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒன்று இருக்குது, ஒரு ப்ராப்பர் மீட்டிங் இருக்குது, கதை ரெடி பண்ணிட்டு போனோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னான்.
அதுக்கப்புறம் அப்படியே இது ஆரம்பிச்சு Travel அப்படியே ஆகி போகுது. போயிட்டு இருந்தது. ஆமாம், Okay. பரவாயில்ல, நம்ம ஒன்று ஏதோ ஒன்று இயங்கியிருந்தோம், நடந்துருச்சு அப்படின்றது அந்த நம்பிக்கை. ஏக்கம் பூர்த்தி ஆகும்போது ஒரு தனி சந்தோஷம் தானே கண்டிப்பா, சார். கண்டிப்பா. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து சினிமா வந்து இந்த ஒரு 33 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ரஜினி சார் படம் பண்ண உடனே ஓகேடா ரைட்டு வந்தோம், எல்லாரும் அவ்வளவுதான். கூட வேலை இப்போ பார்த்துட்டோம். finally ஆமாம், achieved அப்படின்னு. அடுத்து கமல் சார் படம் ஒன்று பண்ணோம், அதுவும் நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கண்டிப்பா வந்து. கண்டிப்பா சார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அந்த படம் பண்ணது. ஸோ ஸ்வீட் ஸோ ஸ்வீட். ரஜினி சார் படம் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் ஆக்சுவலி இவரை வச்சு வந்து பப்ளிக்ல வந்து எதுவுமே ஷூட்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா கூட்டம் சேர்ந்தணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ என்னென்ன வேரியஸ் லைக் குட்டி குட்டி விஷயங்கள் கூட வந்து ஒரு மாதிரி செட்டாக பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை லைவ் விசிட் அப்படின்ட்டு அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ உங்களோட மெனக்கெடல் இந்த படத்துக்காக கண்டிப்பாக. இந்த படத்தில் வந்து நான் தளபதி படத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு அவர் முதல் நாள் பார்த்த ஒரு நிகழ்வும், நான் ஆர்ட் டைரக்டர் ஆகி இவர் படத்தில் வேட்டையின் படத்தில் வேலை செஞ்ச முதல் நாள் பார்த்த நிகழ்வு நான் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தளபதியில் ரஜினி சார் வராரு, ஒரு ஃபைட்டு, தளபதி தினேஷ் கூட அந்த ஒரு சண்டை ஒன்று ரஜினி சாரோட அறிமுகம் ஒன்று இருக்கும், அந்த ஃபைட்டில் பார்க்குறோம், ஷூட்டிங் முடியுது. வீனஸ் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது ஆழ்வார்பேட்டில், இப்போ மணிரத்னம் சார் வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது, ஒன்று ஸ்டூடியோ அது. அங்கே தான் தோடதரணி சார் பெரிய செட்டு போட்டுருந்தார், அதில் தான் நாங்களாம் வேலை பார்த்தோம். ஷூட்டிங் முடியுது, அது வந்து கேட் இருக்கும், ஸ்டூடியோனா கேட் இருக்கும், உள்ளே தானே ஷூட்டிங் நடக்கும். அது ஆக்சுவலி ஷூட்டிங்லேயே க்ரௌடு நிறைய பப்ளிக்கில் தான் ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சு ரஜினி சார் கிளம்புறாரு, நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் பார்த்தேன், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா அப்படி கவனிச்சுன்னே இருக்கிறேன். நான் அப்படி பார்க்குறேன், அவங்க அப்படி வெளியில் அப்படி போகிறேன்னு சும்மா அப்படி கூட நாங்களாம் ஒரு டீம் அப்படி கூட அப்படி போனோம். வெளியில் பயங்கரமான கூட்டம், இது தெரியவே தெரியல எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஸ்டூடியோக்குள்ளவே இருந்துட்டோம், ஃபுல் டே ஸ்டூடியோக்குள்ளே. வெளியில் என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. அவங்க கேட்டும் பெரிய கேட்டு ஒன்று, சும்மா சின்ன கேட்டு கொஞ்சம் இருக்கும், அது பெரிய கேட்டு இல்லை, கொஞ்சம் பேர் நின்று இருந்தாங்க, சரி ஷூட்டிங் வெளியே பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு அப்படி இருந்தோம். ஆனால் கிளம்பும் போது அப்படி போனால் அப்படி கேட்டு திறந்தோம், அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஆழ்வார்பேட்டையில் அந்த அந்த வீனஸ் ஸ்டூடியோட அந்த ரோடு முழுக்க கூட்டம். எனக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் நான், அந்த ஒரு 6:30 மணிக்கு வெளியே வரும்போது தான் பார்த்தோன்னா இவ்வளோ ஜனம் நின்றுருக்குதுன்னு சொல்லி. அதே கூட்டத்தை ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் இத்தனைக்கும் திருவனந்தபுரத்தில் ஒரு வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஷூட்டிங் முடிஞ்சது. முடிஞ்ச சாயங்காலம் பேக்கப் பண்ணிட்டு ரஜினி சார் கார் விட்டு கிளம்புறாரு, வெளியே போகவே முடியல, அவ்வளோ கூட்டம். அங்கேருந்து அது ஏர்போர்ட் பக்கத்தில், அது அந்த பக்கம் போட்டு லெஃப்ட் திரும்பி அப்படி போனால் அது அவ்வளோ கூட்டம் வந்து. ஆமாம், ஏர்போர்ட் அந்த கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் பயங்கரமான கூட்டம். எனக்கு ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் நான். அன்னிலிருந்து 33 வருஷமாக ஒரு மனிதர் வந்து இப்படி வந்து ஒரு மக்கள் ஒரு பேராதரோடு வாழறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அது வந்து உண்மையாகவே ரஜினி சார் கொடுத்து வச்சு அவர் அந்த விஷயத்தில் அது மேலும் மேலும் தொடர்ந்து அவர் நடக்கணும், அதான் மகிழ்ச்சி. அதான் சார், இப்போ நீங்களே சொன்னீங்க, ஏன்னா அது லைவ் ஸ்பாட், அது நார்மலாக நம்ம பீப்புள் போகிற இடம் அப்படின்னால அவ்வளோ தூரம் கூட்டம் இல்லை. அது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் உட்காந்து பேசும்போதே வந்து ரஜினி சாரை வச்சு எப்படியெல்லாம் அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணுறது அப்படின்றது வந்து முதல்ல ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணோம். பொதுவாகவே ஷூட்டிங்னாவே ஜென்ரல் வந்து ஒரு சின்ன ஒரு கிரேஸ் இருக்கும், சாதா ஷூட்டிங்னாவே ஒரு 10 பேர் கூடுவாங்க. ரஜினி சார் மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய நடிகரை கொண்டு மட்டும் எப்படி ஷூட்டிங் பண்ணி எப்படி அவருக்கு செக்யூரிட்டி எப்படி பண்ணுறது, சேஃப்டி சைடு ஒன்று பார்க்கணும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் ஒர்க் அவுட் பண்ணோம். நாங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்ம சுப்பு இருக்கார், அவருடைய தலைமையில் அவங்களுடைய குழு இருக்குது, வெங்கட் இருக்கார், பூபதி இருக்கார், பாலமுருகன் இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காரு. அவங்க குழுவெல்லாம் போட்டு டைரக்டர் தலைமையில் நாங்கள் உட்காந்து ரஜினி சார் இப்போ திருவாண்டம் வராரு அப்படின்னா எங்கே பிக்கப் பண்ணுறீங்க, எங்கே ஹோட்டல் போடுறீங்க, எங்கே அவர் வராரு, எங்கே போகிறாரு, ஆமாம் கம்ப்ளீட்டாக அந்த ப்ரிகாஷன் பற்றி கம்ப்ளீட்டாக பேசணுன்னே அவங்க வந்து ஒரு பிளானிங் வந்து நல்ல வெல் பிளான் பண்ணியிருந்தாங்க லைக்காவில். அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து வெல் பிளான், ஏன்னா பெரிய பெரிய படங்கள் தொடர்ந்து பண்ணுறாங்களே, அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டை டீல் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இதில் பிளானிங்காக நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோன்னே அவங்க கரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தாங்க, இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இங்கே பண்ணுறோம் இது பண்ணுறோம், இது போலீஸ் சொல்லியாச்சு, இது பண்ணியிருக்கோம், செக்யூரிட்டி பேசியிருக்கு, இப்போ அதில் பர்சனலாக வந்து நாங்கள் வந்து பர்சனலாக ஆள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இருந்தாலும் டவுட், எப்பா பார்த்துங்க அவரெல்லாம் வெளியூர்லாம் வந்து, ஏன்னா எனக்கு தெரியும் வெளியெல்லாம் வந்து எல்லாம் அவர் பப்ளிக் கிரேஸ் பயங்கரமாக இருக்கும், அவருக்கெல்லாம் பயங்கர இதை பப்ளிக் டார்ச்சர் பண்ணுற போது அப்படி இப்படி. இல்லை சார் பார்க்கலாம் சார், ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம் அப்புறம் பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்தோம். க்ளீனாக பிளான் பண்ணியிருந்தாங்க, பக்காவாக வந்து போலீஸு அதெல்லாம் அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி எல்லாமே வச்சு அழகாக சார் வந்து காரில் ஏற்றி, என்ன காரில் ஏற்றுற வரைக்கும் ஓகே, கார் வெளியே போனதில்ல, கார் ரோடு தானே போய் ஆகணும் இல்லையா, அந்த கூட்டத்தோடவே தான் கார் போகுது.
ஸோ எப்படி சார் பெரும்பாலும் எல்லாம் அந்த அவுட்டோர் ஷூட்டிங்லேயே மேனேஜ் பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது குட்டி குட்டியாக இண்டோர் மட்டும் நாகர்கோவில் ஆமாம் அது செட்டுன்னா நாகர்கோயிலில் வந்து நாங்கள் திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் வந்தோம், ஒரு ஃபைட் ஒன்று எடுத்தோம். நாகர்கோயிலில் வந்து கூடிச்சு பாருங்க கூட்டம். இல்லை உண்மையாகவே எனக்கெல்லாம் வந்து ரஜினி சார் வச்சு நாகர்கோயிலெல்லாம் ஷூட்டிங் பண்ண முடியுன்ற நம்பிக்கையே முதல் இல்லை. ஓகே. இப்போ வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு பிறகு பரவாயில்ல ரஜினி சார் வச்சு நாகர்கோயில் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டுமே அப்படின்னு நினச்சி பயங்கர ஒரு பெருமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவ்வளோ கூட்டம். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து அது ஓடு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் ஆக்சுவலி என்னென்னா ஈவினிங் நான் டைரக்டர் மீட் பண்ணுறதுக்கு போகிறேன், எனக்கு வேறு இடத்துல வேலை நடந்துட்டு இருந்தது. டைரக்டர் ப்ரோக்ராம் பண்ணலாம் போகலான்னா என் காரியே உள்ள போலீஸ், ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குது, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் கூட்டம். ஆமாம். எங்கட உள்ள இல்லை சார், நான் தான் சார் ஆர்ட் டைரக்டர். என்ன சார் சாரி நீங்கள் யாராக இருந்தாலும் போக முடியாது சார், உள்ள போக முடியாது சார், வெளியே போனால் தான் அவங்களை வந்து உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி, மேனேஜர் ஃபோன் பண்ணி, மேனேஜர் வந்து எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, எஸ்பி டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி, டிஎஸ்பி அந்த மாதிரி ப்ரோட்டோக்காலை வந்து எனக்கு தேடி வந்து எனக்கு கூட்டின்னு மக்கள் வந்து கூட்டின்னு போயிட்டு உள்ளே விட்டாங்க. அவ்வளோ கிரேஸ், அது ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு பெரிய பெரிய வேலைகள்லாம் வெளியெல்லாம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உள்ளே வந்து செட்டு போட்டுப்போம். ரொம்ப ஒரு எக்ஸ்டீரியர்லாம் வந்து பண்ணுறோம், ஏன்னா எக்ஸ்டீரியர் வந்து அவ்வளோ பெருசும் செட்டு போட முடியாது. அதனால் வந்து சார் வச்சு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டீரியர் வச்சு மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணிவிட்டு இன்டீரியரில் மேக்ஸிமம் செட்டு தான் போட்டோம். ஓகே. நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இன்டீரியரில் செட்டு தான் போட்டோம். அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எது இன்டீரியர் எது எக்ஸ்டீரியர்னு சொல்லி அது கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டோம். நிறைய வேலைகள் அது மாதிரி வந்து இன்டீரியர் வேலைகள் நிறைய செட்டு போட வேண்டியது இருந்தது. ஓகே. ஆமாம், ஏன்னா அது கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்ஸ். ஆமாம், க்ளோஸ். ரெண்டாவது இன்டீரியர் வந்து பர்மிஷன் இருக்காது. ஆமாம், பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்னா கவர்மெண்ட் ஆஃபீஸோட எக்ஸ்டீரியர் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. இன்டீரியர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஜிபி ஆஃபீஸ்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிபி ஆஃபீஸே முதல் பர்மிஷன் கிடையாது, அதே நம்ம வேற ஏதோ ஒரு பில்டிங் தான் காட்டணும். டிஜிபி ஆஃபீஸோட இன்டீரியர் எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, அது அவருடைய டேபிள் வேறு வேணும். அதனால வந்து அது மாதிரிலாம் செட்டு தான் போட்டுருவேன். நான் வந்து ஏற்கனவே ஜேபிஎம்க்கு அப்படி தான் போட்டோம். அந்த மாதிரி பெரிய முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஒரு பணக்காரத்தனமான ஒரு ஆஃபீஸ் வேணுனாலும் அதுவாக இருக்கட்டும், மேக்ஸிமம் செட்டாக தான் பெரிய படல். ஏன்னா பெரிய நடிகர்கள் கூட்டும் போட்டு அங்கே வந்து பண்ண முடியாது, கம்ஃபர்ட் இருக்காது. புரியுது. அதனால அப்படி தான் செட்டு போட்டோம். ஆக்சுவலி இன்டீரியர் செட்டில் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம படத்துக்கு தேவையானது நிறைய பண்ணாலுமே இப்போ வந்து வெளியில் இருக்கிறது வந்து அந்த மனசிலாய சாங், அது ஒரு அழகான ஒரு செட்டு, பியூட்டிஃபுல்லாக, அது பார்த்தாலே ஒரு மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பாட்டோட ரீச்சும் தனி லெவல், பார்க்கவும் அழகாக இருந்தது. ஸோ அந்த செட்டு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, அதுக்கான மெனக்கெடல், அண்ட் அஃப்கோர்ஸ் ஷூட் அது நடந்தது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அது வந்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான் அது. ஆமாம், ஏன்னா ஆக்சுவலி பிளான் படி வந்து படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே அதில் பண்ணலான்றது தான் பிளானில் இருந்தோம். ஓகே. அந்த சாங்கில் தான் ஷூட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாங் ஆரம்பித்து ஜாலியாக அப்படி டீம் செட் ஆகும். பொதுவாக அப்படி பண்ணுவாங்க பெரிய படங்கள்லாம் வந்து பொதுவாக வந்து சும்மா ஒரு சாங் ஒன்று ஆரம்பிச்சுப்பாங்க. ஆமாம், ஒரு சாங் வச்சு சாங் ஷூட்டிங்கில் ஒரு 5 நாள் வந்து செட் ஆகுவாங்கல்ல, டைரக்டர் டீமு நாங்கள் அவங்க ஒரு ரேப்போ மாதிரி கிடைக்கிறதுக்கு. அது ஒரு ரேப்போ மாதிரி வந்து இப்போ நடிகர்களுக்கும் டைரக்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், வரணும் அப்படின்றதுனால வந்து போகலான்னு மாதிரி தான் செட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் லேண்டை வந்து பேசி அது ஜேசி வச்சு நான் க்ளீனிங் எல்லாம் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இல்லை வேணாம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து தள்ளப்பட்டுச்சு. அப்புறம் நேராக வந்து சரி அந்த டேட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நேராக வந்து சீன்குள்ளே போயிட்டோம், ஷூட்டிங் போயிட்டோம், திருவனந்தபுரம் போயிட்டோம். ஓகே. டேட்டை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு கேப்பில் இது வந்துடுச்சு இந்த சாங்கு. கரெக்டாக ஏப்ரலில் டேவில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது வந்து டேவில் பண்ணலான்னு பிளான் பண்ணிடலாம், டேவில் பண்ணலாம் அதை அப்படி பகல் பண்ணலாம். இப்போ ஏப்ரல்ன்றதால பகலில் அவ்வளோ கூட்டத்தை வச்சு டான்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா சார் இருக்காரு, அவங்க இருக்காங்க, மஞ்சுவார் இருக்காங்க, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால வெயிலில் பண்ண முடியாதுன்னு அது நைட் எஃபெக்டாக மாற்றணும். நைட் எஃபெக்டாக மாறும்போது உங்களுக்கு டிசைன் மாறும். முதல்ல வந்து அது பண்ணதுன்றது கிட்டத்தட்ட இந்த மாதிரி டிசைன் தான், பட் பகலுக்குன்னு ஒன்று பண்ணுவோம். நைட் எஃபெக்ட்னு வரும்போது அதுக்கு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட ஒன்று பண்ணணும் இல்லையா, அது மாதிரி பண்ணோம். நல்ல வேலை அது. எனக்கு வந்து புதுசு தான் அது, நான் இவ்வளோ நிறைய வேலைகள் பார்த்துருக்குறேன், நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு படமும் எங்களுக்கு வந்து புது படம் தான், ஒரு கதையும் ஒரு புது கதை தானே. அதனால வந்து அந்த வேலை வந்து ஒரு புது வேலை தான், பெரிய செட்டு, மேசிவ் செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 500 டான்சர்ஸ் ஆடினாங்கன்னு வேற, 500 டான்சர்ஸு, ஒரு 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் கூட நாங்கள் ஒரு 150 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த செட்டுக்குள்ளே எப்பவுமே இருப்பாங்க. எங்கள் ஆளுங்க அதில் ஒரு 60 பேர் இருப்பாங்க, எங்கள் டெக்னீஷியன்ஸே வந்து 60 பேர் இருப்பாங்க, 60-70 பேர் இருப்பாங்க டெய்லி. பெரிய செட்டு. அது வந்து எப்படி இருக்கணும்னா வந்து டைரக்டர், கேமராமேன்,
மாஸ்டர்லாம் நம்ம டான்ஸ் மாஸ்டர்லாம் பேசும்போது என்னன்னா அது ஒரு லைவ் சாங், அது ட்ரீம் இல்லை, அது வந்து ஒரு கனவு பாட்டு, ஒரு மாய உலகத்துக்குள்ளே போகிறது அது மாதிரி இல்லை, ஒரு காதல் பாட்டு அது மாதிரி இல்லை, ஒரு லைவ் சாங்ன்றதால யதார்த்தமான ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு கேரளாவில் ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு பேலஸ்க்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி வந்து சார் வரான்ற மாதிரியான ஒரு விஷயமா அது மாதிரி பண்ணும்போது அப்போ வந்து கேரளாவில் என்ன மாதிரி பேலஸ் போகலாம் அப்படின்னு கேரளாவில் மொத்த பேலஸோட ரெஃபரன்ஸும் எடுத்து பார்த்தோம். ஆக்சுவலி லைவ் லொகேஷன் போகலான்னு பார்த்தோம், ஏன்னா செட்டுனா காஸ்ட்லி ஆகும், ரெண்டாவது ஏப்ரல் வெயில் இது அதுன்னு, ஏன்னா மார்ச்சில் பிளான் பண்ணுறோம் அடுத்த மாதம் சாங் வந்து நம்ம போகலான்னு சொல்லி. அப்போனா வந்து லைவ் லொகேஷன் போகலாமான்னா லைவ்லேயும் போனாலும் வெயில் தான் எல்லா இடத்துலையுமே. லைவில் போனால் இவ்வளோ பேர் 1000 பேர் இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனோம், கூப்பிட்டுட்டு வரணும், அவங்களுக்கு தங்க வைக்கணும், ரெண்டாவது எல்லாரையும் அசம்பிள் பண்ண ஒரு இடத்துல, அது பெரிய வேலையாக பெரிய டிஃபிகல்ட் ஆகிடும், கஷ்டமாயிடும் ப்ரொடக்ஷன் சைடில் அப்படின்னு சொல்லி சரி செட்டு போகலாம் அது மாதிரி திரும்ப செட்டுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணி வந்த பிறகு அந்த செட்டை வந்து டிசைன் பண்ணி ஒரு பேலஸ். நீ கேரளாவினுடைய வாழ்வியலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வட இந்திய பக்கம்லாம் போனீங்கன்னா கோட்டைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், மன்னர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் ஒன்று இருக்கு இல்லைங்களா. வட இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான தளம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா கோட்டைன்னா அவ்வளோ பெரிய கோட்டைகள் இருக்கும். அது மாதிரி கோட்டைகள் தென்னிந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் சுத்தமாக இருக்காது. கேரளாவில் வந்து ரொம்ப பெரிய, ஏன்னா கேரளான்றது சின்ன நாடு, அப்பவே சேர நாடாக இருக்கும்போதே அது ஒரு சின்ன நாடாக இருந்தது, அதுக்குள்ளே வாழ்ந்த மன்னர்கள் அப்படின்ற மாதிரிலாம். நம்ம வீடுனுடைய இன்னொரு பெரிய வருஷன் தான் அங்கே வந்து கோட்டையாக இருக்கும், பேலஸ் அப்படின்னு சொல்கிறது. அரண்மனைன்றது வந்து நம்ம ஒரு பண்ணையார் வீடு இருக்கும் இல்லையா, ஒரு பண்ணையார் வீட்டினுடைய இன்னொரு ஹையர் வருஷன், அதனுடைய இன்னொரு பரிமாணம் வந்து பெருசாக இருக்கும். அப்படி வந்து ஸ்டடி பண்ணி சரி அது மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும், சினிமாவுக்காக இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குன்றதுனால பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 அடி ஹைட் அது. ஆமாம் 45 அடி ஹைட்டு பிளான் பண்ணி டிசைன் பண்ணோம். கேரளானாவே அது அவங்களுக்கு அந்த அந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு கட்டடக்கலை ஒரு அழகு ஒன்று இருக்கும், எல்லா மாநிலத்துலையுமே ஒரு சிறப்பு ஒன்று இருக்கும், ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கும், நம்ம ஊரில் பல விதமான ஸ்பெஷல் இருக்கும். நம்ம ஊரில் கட்டடக்கலைன்னா தஞ்சாவூர் பகுதியில் வந்து வீடு கட்டுமானங்கள் ஒரு மாதிரி இருக்கும், காரைக்குடி பகுதி வந்து ஒரு மாதிரி இருக்கும், சென்னை சுற்றி இருக்கிற பகுதி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரியான கட்டடக்கலைகளை நிறைய தரலாம். அது மாதிரி கேரளா பக்கம் போனீங்கன்னா இந்த பேலஸ் அது எல்லாமே வந்து வீடுகளும் சின்ன வீடுகளும் அந்த மாதிரியே இருக்கும். இதனுடைய பெரிய வருஷனாக வந்து பேலஸ் இருக்கும். கேரளாவில் அழகான மரப்பில்லர்கள் இருக்கும், கல்லு பில்லர்கள் இருக்கும், அது முன்னாடி ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸ். பெரும்பாலும் மொத்தமாகவே கேரளாவா சார்? ஏன்னா வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் இந்த டீசரில் விட்டும் போது போட்லலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த போட் ட்ராவல் அதெல்லாம் எப்படி நீங்கள்? அதுவெல்லாம் இங்கே மெட்ராஸ் தான். ஆமாம், இங்கே தான் அதில் மேட்ச் பண்ணோம். ஓகே, அது வந்து செட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி செட்டு ஒரு போட்டா இல்லை செட்டு போடுற மாதிரி தான் பிளான் பண்ணோம். அதுக்கான சூழல் சரியா இல்லை, ஏன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கலந்து வரதுனால செட்டுக்குள்ளே வரும்போது ஒரு லைட்டிங் டிஃபரன்ஸ் ஒன்று வந்துடும். எக்ஸ்டீரியர் வரும்போது ஒரு லைட்டிங் இருக்கும், இப்போ இன்டீரியர் வரும்போது மேட்ச் பண்ணோம். அப்போ எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் என்ன வந்ததுன்னா வந்து எக்ஸ்டீரியர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு பிறகு செட்டு போட்ட விட போகலாம், அதை வச்சு இங்கே மேட்ச் பண்ணலாம். புரியுது. பட் ஃபஸ்ட்டே வந்து செட்டு போட்டு பிறகு இந்த லைட்டிங் வேறு இருக்கும், அந்த லைட்டிங் வேறு இருக்கும். அது டிஸ்கஷனில் நாங்கள் எல்லாருமே அது வந்து எங்களுக்கு கரெக்டாக தோணலை. ஸோ அது லைவ்ல, அதனால் வந்து லைவில் போய்க்கலாம். அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது, அதில் என்ன இருந்தாலும் லைவில் போய் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட சொன்னேன். சார் வந்து அவர்கிட்ட இப்போ நாங்கள்லாம் கற்றுக்கிறது என்னடான்னா, எங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு இல்லையா, அவருக்கு பெரிய அனுபவம் இருக்கும், எங்களுக்கு ஒரு குட்டி அனுபவம் இருக்கும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது என்னென்னா எல்லாத்துக்குமே தயாராக இருப்பார், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கார். ஃபைட்டுன்னா முதல்ல வந்து நிற்கிறாரு, கடல்லாம் முதல்ல அவர் பண்ணி இறங்கி நேரம் போட்டில் ஏறிக்கிறாரு. எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டார். நிறைய ப்ரிகாஷன்லாம் ரொம்ப கவனிப்பாங்கல்ல, அதெல்லாம் போகலாம் அப்படின்ற ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாடி பயங்கரம் மெனக்கட்டுருப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், அவர் வர்றாரு சார் வர்றாரு அப்படி இப்படின்னா அதுவும் எதுவுமே எந்த டென்ஷனும் இருக்காது. அவர் பாட்டுன்னு ஒரு ஸ்டூலை எடுப்பார், மேலே ஏறாரு, நேராக கிளம்பி போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக. ஆமாம் அந்த மாதிரியான இது அது. அதனால் வந்து இங்கே மேட்ச் பண்ணி நிறைய எடுத்தோம், பார்த்துருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. அஃப்கோர்ஸ் இன்டர்வல் பிளாக் வந்து அவ்வளோ தூரம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஞானவேல் சார் அவர்கள் டைரக்ஷனில் ஹியூஜ் காஸ்ட் அண்ட் ஒரு பெரிய டீம் வந்து இந்த அக்டோபர் 10th தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வந்து ஜெய்பீம் அப்படின்ற ஒரு படம் கொடுத்த இயக்குனர் கிட்ட வந்து இது வந்து ஒரு மாறுபட்ட படைப்பாக இருக்கும். ஜெய்பீம் எதிர்பார்த்து இதுக்கு வரக்கூடாது,
ஏன்னா ரஜினி சாருக்காக சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று பண்ண வேண்டியது ஒன்று இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த யதார்த்தத்தை மீறாமல் ரஜினி சார் அதுக்குள்ளே இருப்பார். ரஜினி சாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ரஜினி சாரே அதில் புதுசாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம நிறைய படங்கள் ரஜினி சார் படம் பார்த்துருப்போம் இல்லையா? நீங்கள் ரஜினி சாரே இதில் ரொம்ப புதுசாக பார்க்கலாம். அவ்வளோ உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயம் வரும். மக்களுக்கு வந்து ரொம்ப கொண்டாடப்படுற படமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வீட் சார். ஸோ கண்டிப்பாக October 10 தியேட்டரில் போய் எல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் இன் டிஸ்கிரிப்ஷன்.